ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா வீட்டு குட்டி சுட்டீஸ் வாண்டுகள்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் இருக்கிற குட்டீஸை எப்படி சமாளிக்கிறது, அவங்கள எப்படி பெட்டராக என்கேஜ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குட்டீஸ் ஃபன்னுக்கும் நாங்கள் கேரண்டி. குட்டீஸ்க்கு இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சீக்ரெட் செக்மெண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம். நம்ம சீக்ரெட் செக்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் வந்து தமிழ் விடுகதைகள் தான். இந்த டாபிக் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. என்ன விடுகதையை எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட முடியாது. ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது. இது அவ்வளோ ஒரு பெரியவங்களை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களோட சிந்தனையை தூண்டுற வகையில் இருந்திருக்கு. இது வந்து முன்னாடி காலத்துலேருந்தே இந்த விடுகதைன்றது பரவலாக இருக்குது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அது ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருக்காங்க. அதுவும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளில் ஒரு சிலரால் கண்டுபிடிக்க முடியாத ஆன்சரை அந்த ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பெருமையாக தான் இருக்கும். இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக தான் நான் இந்த தமிழ் விடுகதைகளை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் விடுகதை என்னன்றதை இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட விடுகதை என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட அதை மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள், அது என்ன? இதுக்கு விடை கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம இன்றைக்குரிய ஆக்டிவிட்டி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்டிவிட்டியோட நேம் கவுண்ட் அண்ட் மேட்ச் த ஷேப்ஸ் யூஸிங் பாட்டில் கேப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம குட்டீஸ் கவுண்ட் பண்ண போகிறாங்க, கவுண்டிங் பண்ணதை வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் பாட்டில் கேப்ஸ் யூஸ் பண்ணி. வாங்க அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செட்டப்பில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் போர்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு பக்கம் 1 2 3 4 5 அப்படின்றத எழுதிக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் நான் சர்க்கிள் போட்டு வச்சுருக்கேன். அந்த சர்க்கிளில் தான் நம்மளோட குட்டீஸ் வந்து அந்த கவுண்ட் அண்ட் மேட்சிங் அந்த பாட்டில் கேப்ஸை அந்த பிளேஸில் வச்சு மேட்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அந்த மேட்சிங் அந்த பாட்டில் கேப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பாட்டில் கேப்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்து அந்த டாட் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய கேமுக்கு ஆக்டிவிட்டிக்கு தேவையான க்யூ கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த க்யூ கார்டுக்கு எப்படின்னா, நான் ஒரு திருப்பி அகைன் ஒரு 4 ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் சின்ன அந்த அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்து நம்ம சூஸ் பண்ண அந்த 5 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில், இப்போது ஸ்டார் வந்து ஒரு வாட்டி இருக்குன்னா, ஸோ ஹார்ட்டின் வந்து 2 வாட்டி, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் அந்த க்யூ கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு தேவையான செட்டப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டியை ஃபஸ்ட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணுது நம்மளோட ககன் தான். ஸோ அவங்க முன்னாடி ஒரு க்யூ கார்டாக வைங்க. ஸோ அவங்கள வந்து அந்த 5 டிசைன் உள்ள அந்த பாட்டில் கேப்லேருந்து ஒரு டிசைனை கையில் பிக் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. அந்த டிசைன் என்னன்றதை குட்டீஸை வந்து சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ககன் கிருஷ்ணா வந்து சர்க்கிள் எடுத்தாங்க. ஸோ கையில் இருக்கிற சர்க்கிள். ஸோ அப்போ அந்த க்யூ கார்டில் எத்தனை சர்க்கிள் இருக்குதுன்னு குட்டீஸை கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுமையாக கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். என்னோடய குட்டீஸ் ஸ்டார்டிங்கில் 1 பார்த்தோன்னே 1 குட்டிமா இன்னொரு தடவை நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி அதில் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ப்ராக்டிஸில் அவங்களே மொத்த டிசைனையும் கவுண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அந்த கன்ஃபியூஷன் அந்த ஸ்டேட்டை வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் ட்ரிக்கியாக ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் பை த டைமில் அவங்க இந்த ஆக்டிவிட்டியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரி டைம் அவங்க இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கையில் ஒரு பாட்டிலில் வந்து கேப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிசைனை க்யூ கார்டில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்றதை அவங்க கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க அதை ப்ளே போர்டில் மேட்ச் பண்ணணுங்க. இதுதான் இந்த ஆக்டிவிட்டியுடைய தீம். இது வந்து குட்டீஸ் வந்து நல்லா விளையாண்டாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு சின்ன ஈஸியான ஆக்டிவிட்டி மாதிரி தெரியும். பட் இது அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான வேலை. அவங்களுடைய பிரெயினுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுங்க இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதோட ப்ரிப்ரேஷனுக்கு மொத்தமாகவே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிட்டுருக்கும். பட் இந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் ஆகுதுங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம லேட்டரான் பார்க்கலாம். ஸோ இப்போ குட்டீஸ் விளையாடுறதை நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
விளையாண்டது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சூப்பரான ஆக்டிவிட்டியோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு குட்டீஸ் வந்து இந்த கவுண்டிங் அண்ட் மேட்சிங் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிகர் அண்ட் ஷேப் ஐடென்டிஃபிகேஷன் இவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ஓவராலாக இந்த ஆக்டிவிட்டி ஒரு விஷுவல் டிஸ்கிரிமினேஷனாக குட்டீஸ்க்கு இருக்குது. அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஓவராலாக இந்த கேம் அவங்களுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சீக்ரெட் செக்மெண்ட்டில் கேட்ட விடுகதையோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பெயர். கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணவங்களாம் உங்களுக்கே கிளாப்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த ஆக்டிவிட்டி தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இன்னொரு சூப்பரான க்ரியேட்டிவான யூஸ்ஃபுல்லான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.